பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் ஒரு துறை சார்ந்த மிக முக்கியமான ஆளுமைகள், அவங்களோட அனுபவம் அப்படின்னு பேசும் தலைமை ஒரு அழகிய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது. அந்த விதத்தில் இந்த வாரம் ரொம்ப முக்கியமான ஒரு நபரை நம்ம சந்திக்க இருக்கிறோம். அதுவும் இல்லாமல் பேசும் தலைமை ஒரு அழகிய தென்னந்தோப்பிற்கு மத்தியில் பயணிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சா, தனி மரம் தோப்பாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லா உறவுகளோடும் சங்கமித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அது ரொம்ப முக்கியமானது. அதுல திருமண வைபவம் அப்படின்றது, அந்த திருமண வைபவம், அதற்கான சுப நிகழ்ச்சிகள் அப்படின்றது எல்லா உறவுகளையும் அழைத்து நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம். அந்த நிகழ்விற்கு எல்லோரையும் அழைக்க வேண்டிய முறை இருக்கிறது. எல்லா உறவுகளின் சங்கமமாக மாற வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அதற்கு தேவை அப்படின்றது கல்யாண பத்திரிகை. அதுவும் தமிழ் குடும்பங்கள்ல கல்யாண பத்திரிகை அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமானது, விசேஷமானது. இரண்டு மணமகன் மணமக்கள், அந்த இரண்டு ஜீவன்கள் முதலாக இணையக்கூடியது அப்படின்னா காகிதத்தில் அழைப்புதல்ல தான் அப்படின்றதுனால அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க. அந்த இடத்தில்தான் இந்த முக்கியமான திருமண அழைப்புதல் சார்ந்த இந்த துறையை சார்ந்த ஒரு நபரை தான் நம்ம சந்திக்க இருக்கிறோம். நான் ரொம்ப பீடிகை போடுறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த மனிதரும் கூட நிறைய போராட்டங்கள், ஏற்ற இறக்கங்கள், வெற்றி தோல்விகள் அப்படின்னு சந்தித்து ஒரு உச்சத்தை தொட்ட ஒரு சுவாரஸ்யமான மனிதரைத்தான் இன்றைய பேசும் தலைமை சந்திக்க போகிறது. யார் அவர்? ஒரு அழகிய முன்னோட்டம் உங்களுக்காக காத்திருக்கிறது. பார்த்த பிறகு பேசும் தலைமையில் பயணிக்கலாம். திருமண அழைப்பிதழ்கள் என்றாலே நம் நினைவுக்கு முதலில் வருவது பாரம்பரியமிக்க மேனகா கார்ட்ஸ் நிறுவனம்தான். கவர்ந்தெழுக்கும் வண்ணத்திலும் கலை நுணுக்கத்தோடு கூடிய அச்சு கோர்ப்பிலும் வாடிக்கையாளர்களின் எண்ணத்திற்கு ஏற்ப அழைப்பிதழ் வடிவமைப்பதில் மேனகா கார்ட்ஸ் நிறுவனம் பிரசித்தி பெற்றது. இந்த நிறுவனத்தின் நிறுவனர் திரு சங்கர்லிங்கம் அவர்களின் சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் சங்கனான்குளம் என்ற கிராமம். வறுமையான விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். வறுமையான சூழல்தான் தன்னை பல போராட்டத்திற்கு மத்தியிலும் வளர்ப்பித்தது என்று பெருமையோடு தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கின்றார். சிறு வயதில் அப்பா தனக்கு அறிவுறுத்திய கடும் உழைப்பு, நேர்மை, எளிமை இவைகள்தான் தன்னை இத்துணை பெரிய உயரமான இடத்திற்கு கொண்டு வந்தது என்பதை தன்னுடைய வெற்றியின் ரகசியமாக நெல்லை தமிழில் நம்மிடையே பகிர்ந்து கொள்கின்றார். பஞ்சர் கடையில் வேலை பார்த்து, விறகு விற்பனை செய்து, ஹோட்டலில் இரவு நேரத்தில் பணி செய்து, அச்சக பணியாளராக வேலை பார்த்து என கடுமையான போராட்டத்திற்கு மத்தியில் தான் மேனகா கார்ட்ஸ் நிறுவனத்தை 50 ரூபாய் முதலீட்டில் ஆரம்பித்திருக்கின்றார் இந்த திருமண அழைப்புதழ்களின் திருமகன். இன்று வறண்ட பூமியான சங்கனான்குளத்தில் பிரம்மாண்டமாய் உயர்ந்து நிற்கின்றது மேனகா கார்ட்ஸ் தொழிற்சாலை. சென்னையில் ஆரம்பித்திருந்தால் லாபம் கூடுதலாக கிடைத்திருக்கும். ஆனால் பிறந்த கிராமத்து மக்களுக்கு வேலை கொடுத்த திருப்தி இருந்திருக்காதென்று கம்பீரமாய் சிரிக்கின்றார் சங்கர்லிங்கம் அவர்கள். நேர்மை இன்று வரை தனக்கு எப்படி கை கொடுத்ததென்பதையும், தொழிலாளர்களை தன்வசப்படுத்திக் கொள்ளும் ரகசியத்தையும், திருமண அழைப்பிதழ்களில் இன்று ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள் குறித்தும் மனம் விட்டு பேசுகின்றார் இந்த திருமண அழைப்பிதழ்களின் திருமகன். திருமண அழைப்புதழ்களின் திருமகன் மேனகா கார்ட்ஸ் நிறுவனர் திரு சங்கர்லிங்கம் அவர்களை தான் நம்ம சந்திக்க இருக்கிறோம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு மனிதர். அவரினுடைய நெல்லை தமிழ்ல இந்த அழகிய பயணம் தொடர்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். 25வது வாரம் பேசும் தலைமை அடியெடுத்து வைக்கிறது. அந்த பயணத்துல உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமானதாக இருக்கிறது. அதுவும் இல்லாம திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்துல பாரம்பரியம், வருஷம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். 25வது வார நிகழ்ச்சிக்கு நீங்க ரொம்ப இயல்பாக, நாங்க ரொம்பலாம் திட்டமிடலை, சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. உங்களுடைய பாலிய காலத்திலிருந்து நான் இந்த பேட்டியை துவக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய சொந்த ஊர் சங்கனான்குளம். அந்த ஊர் ஒரு வானம் பார்த்த பூமியாக இருந்தது. ரொம்ப வறுமை பின்னணியிலிருந்து தான் உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னே நீங்க நிறைய இடங்கள்ல பதிவு செய்கிறீங்க.
உங்களுடைய இளமை காலம் சங்கனான்குளம் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான நினைவுகளை நேயர்களோடு பகிர்ந்துப்பீங்க? அதாவது எனக்கு ஒரு 5 வயசுலேருந்து இந்த ஞாபகங்கள் எனக்கு வருது. நாங்கள் பக்கத்தில் ஊரில் தான் வந்து தினசரி காலையிலையும் கிராமத்துலேருந்து போயிட்டு நடந்து திரும்பி வருவாங்க. காட்டுக்குள்ளோடி தான் போனோம். எங்கள் அப்பா தான் கூட்டிக்கிட்டு வருவாங்க. அதில் தான் ஆரம்பிக்குது. கிராமத்தை பொறுத்தளவில் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. எல்லாருமே ஒரு வெகுளித்தனமாக இருப்பாங்க. அந்த கிராமங்கிறது உள்ள எல்லா கிராமத்தில் உள்ள மாதிரி தான் இங்கே இருக்கும். ஆனால் எங்கள் கிராமத்தில் என்ன விசேஷம்னா மிக திறமையான மனிதர்களாக இருப்பாங்க. படித்தாலும் சரி படிக்காட்டாலும் சரி ஒவ்வொரு விஷயத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு திறமை இருக்கும் ஒவ்வொருத்தர்கிட்டையும். அப்படி சில இன்ஸ்பிரேஷன் வந்து எங்கள் கிராமத்துலேருந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே உண்டு. அப்படி மனிதர்கள் அங்கே வாழ்ந்துருக்காங்க. உதாரணத்துக்கு எங்கள் ஊரில் 1952 ரஷ்யாவில் வந்து ஒலிம்பிக் வாலிபால் நடந்தது. அதில் எங்கள் ஊரில் எனக்கு அத்தான் தான், அவங்க தான் கேப்டனாக தலைமை தாங்கி விளையாடிட்டு வந்தாங்க ஒலிம்பிக்கில். ஸோ அந்த மாதிரி ஒரு பேர் உள்ள ஊர். அவரை சொன்னால் அந்த சங்கனாங்குளங்கள் தெரியும். ஆனால் ரொம்ப வறுமையான பின்னணியில் ரொம்ப வறண்ட பூமியாக இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் வறுமை ரொம்ப உங்களுடைய ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு மட்டுமல்லாமல் கிராமத்தையும் சுற்றி வறுமை இருந்தது அப்படின்னு சொல்லலாமா? ஆமாம், மழை வந்து அதிகமாக இல்லை. ஒரு காலத்தில் எனக்கு நினைவுக்கு முன்னாடி நிறைய மழை அதிகமாக இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் வருஷம்தான் மழை இருக்கும். அதிகமான நாள் மழை கிடையாது. கிட்டத்தட்ட மலை பிரதேசம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு தண்ணியே இல்லை. ஸோ வறுமை காலத்தில் வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தரும் வேலைக்கு போவாங்க. விவசாயங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது எனக்கு எங்கள் அப்பா ஊர் வந்து விஜயநாராயணன் பக்கத்தில். அங்கே வந்து ஒரு பெரிய குளம்னு சொல்லியிருக்கு. அதை சார்ந்து வந்து ஒரு 2000-3000 ஏக்கர் நிலம் இருக்குது. எங்களுக்கு அதில் எல்லாம் இருக்குது. ஆனால் தண்ணி வந்து மணிமுத்தாரில் தான் வரணும். எப்பாவது ஒரு இடம் வரும். வரும்போது அதை வச்சு விவசாயம் பண்ணுறது. இது எங்கள் அம்மா ஊர் இங்கே சங்கனாங்குளம். வறுமைங்கிறது பார்த்தீங்கன்னா நான் படிக்கிற காலத்துலேருந்தே அது நம்மளோட ஒட்டி பிறந்ததுன்னு வச்சிங்களேன். வறுமைனா என்னன்னு அதனுடைய ஆழம் வரைக்கும் எனக்கு தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். உங்களுடைய கிராமத்து மண்ணின் மைந்தர்கள் பற்றியெல்லாம் நீங்கள் பேசுகிறப்ப ரயில் கூட ஏற தெரியாது அப்படின்னு ஒரு இடத்துல நீங்கள் பதிவு செஞ்சுருக்கிறீங்க. அவன் நிச்சயமா அந்த அளவுக்கு வெள்ளந்தியான மனிதர்கள். அதாவது இங்கே அதிகமாக முன்னேற்றம் இல்லை. இங்கே தொழில் கிடையாது, வேலை அதிகமாக கிடையாது. கொஞ்சம் பேர் விவசாயம் பண்ணுவாங்க. விவசாயத்தை அடி ஊரை விட்டு அதிகமாக போனவங்க ரொம்ப கம்மி. ஸோ இங்கே எங்கள் ஊருக்கு பஸ்ஸே கிடையாது அந்த காலத்தில். இப்போ கூட ஒரு பஸ் தான் அங்கே வருது. பஸ்ஸே இல்லை. இன்னும் அது அப்படி தான் இருக்குது. அதிகமாக ரயில் வந்து அவங்க போனதும் இல்லை, பார்த்ததும் இல்லை அந்த காலத்தில். திருநெல்வேலிக்கு போகிறதே ரொம்ப மிக குறைஞ்சாலும் திருநெல்வேலிக்கு போவாங்க. அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஊருக்குள்ளேயே வந்து இருக்கிறவங்க. ஆரம்ப காலம் இவ்வளவு வறுமைக்கு பின்னணியிலும் இவ்வளவு வெள்ளந்தியான மனிதர்களுக்கு பின்னணியில் இருந்து தான் நீங்க பயணிச்சிருக்கிறீங்க அப்படின்னு பாக்குறப்ப இந்த உயரத்தை நீங்க எட்டுறது அப்படின்றதுக்கான போராட்டங்களை நான் நிறைய கேள்விகளின் மூலமா தான் தெரிஞ்சுக்கணும். நேயர்களும் ஆவலோடு இருப்பாங்க. நீங்க அரசு பள்ளியில தான் நீங்க படிக்கிறீங்க. அது படிச்சப்ப சில நேரத்துல மரத்து மேல எல்லாம் ஏறி நின்று படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்லாம் பதிவு செய்றீங்க. உங்களுடைய ஸ்கூலிங் டேஸ் எப்படி இருந்தது சார்? அதாவது இங்கே 8வது வரைக்கும் இங்கே நாங்கள் பக்கத்தில் மன்னார்புரம்னு ஒரு நான் சொன்னல தேனா நைட்டு இங்கே காட்டுக்குள்ளோடி தான் போக வருவேன். எங்கள் அப்பா கொஞ்சம் ஒரு 5வது படிக்கிற வரைக்கும் என்னை கூப்பிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் நானே தனியாக போயிட்டு தனியாக வருவேன். காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு மாலையில் வரும்போது திரும்பி வரும்போது ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. சாயந்தர நேரம் இருட்டதுக்கு ஆரம்பிச்சிடும் அங்கே பள்ளி முடிஞ்சு வர்றதுக்குள்ள. அப்போ கொஞ்சம் பயமாக இருக்கும் எனக்கு. அந்த பயத்தை வந்து போக்குறதுக்காக நான் அப்படியே ஒரு சிந்தனை, நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளாகணும், மிகப்பெரிய பணக்காரன் ஆகணும், மிகப்பெரிய தொழில் செய்யணும், ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை. அந்த ஆசையிலே அங்கே நினச்சி நாங்கள் வீட்டுக்கு வரும்போது அந்த கனவுலாம் அப்படியே மைண்டில் இருக்கும். நான் வீட்டுக்கு வந்துடுவேன். இப்படி தினசரி நான் மாலையில் போகும்போது பூரா சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன். எவ்வளோ பெரிய ஆளாகலாம், எப்படிலாம் முன்னேறலாம், நம்ம ஃப்ளைட்டில் போகணும், இது போகணும், இந்த மாதிரி எனக்கு அந்த ஆசை இருந்துக்கிட்டே இருந்தது. இது என்னுடைய கனவாகவே இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து நான் 11th 9th இங்கே 8th வரைக்கும் முடிஞ்சு 9th அங்கே போகிறேன். நாங்குநேரி பக்கத்தில் அரசு உயர்நிலைப்பள்ளி. அங்கே போகும்போது நான் வந்து ஹாஸ்டல்லாம் தங்கியிருந்தேன். ஹாஸ்டல் வந்து ஃப்ரீ ஹாஸ்டல், சாப்பாடு வந்து ஃப்ரீ. அதெல்லாம் நீ பார்த்தீங்கன்னா அப்போ எங்கள் ஊரில் ரொம்ப பஞ்சம்.
சரியான பஞ்சங்க. ஊர்லேருந்து இங்கே பணம் செலவுக்கெலாம் சின்ன வயசு இருந்தாலும் ₹1 ₹2 தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதை வச்சு அந்த வாரம் முழுக்க வந்து நம்ம வந்து அதை சரி பண்ணணும். ஹாஸ்டலில் சாப்பாடெலாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு கை வந்து பயிர் கொடுப்பாங்க, காலையில் தான் சாப்பாடு. அந்த பயிர் அப்படியே நின்றுக்கிட்டு வாங்கி சாப்பிட்டு ஸ்கூல் போயிடும். ஸோ மத்தியானம் வந்து அளவு சாப்பாடு, அதே மாதிரி ராத்திரி அதே மாதிரி தான். ஆனால் அந்த வயசில் பயங்கரமாக பசிக்கும். அந்த பசியினுடைய வந்து அந்த அத்தனை இதையும் எனக்கு வந்து நான் அதை உணர்ந்திருக்கேன். அவ்வளவு பசிக்கும். ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம எப்படி நல்லா படிக்கணும், நல்லா படித்தாதான் மிகப்பெரியவளாக வரணும் ஆனால் எனக்கு ஒரு அந்த சிந்தனை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து ஸ்கூலில் நாங்கள் விளையாடுவோம், பசங்கள்லாம் விளையாடிக்கிட்டு இருப்போம். தெரியும் பொதுவாக நான் வந்து எக்ஸாம்லாம் வந்தாச்சுன்னா தனியாக ஒதுங்கி போயிடுவேன். ஏன்னா படிக்க விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே தனியாக ஒதுங்கி நாங்குநேரில் அங்கே டிவிஎஸ் மில் இருக்குது. அந்த மில்லுக்கிட்ட அங்கே பக்கத்தில் வேப்ப மரம் இருக்குது. என்ன படிக்கும்போது பார்த்துக்கிட்டா தொந்தரவு போனான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாத அந்த மரத்தில் ஏறி உட்காந்துக்கிடுவேன். வந்து அந்த கொப்பு குலைகள் உட்காந்துக்கிட்டு நான் வந்து படிப்பேன். ஏன்னா அதான் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். அப்படி படிச்சுட்டே இருப்பேன். சாயந்தரம் வந்து 5 மணி ஆகும். கரெக்டாக 5 மணி ஆனோடனே டிவிஎஸ் மில்லில் வந்து சைரன் ஊதுவாங்க. சைரன் ஊதி முடிஞ்ச உடனே அங்கே ஜிஎம் வந்து ஒரு காரில் ஃபியட் காரில் வருவார். அந்த ஃபியட் கார் மில்லை விட்டு அவர் வீட்டுக்கு போவார். அதை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அந்த மரத்துலேருந்து. அது வந்தோடனே கீழே இறங்கி வந்துடுவேன். ஆனால் அப்போ இந்த மாதிரி காரில் நம்ம எப்போ போக போகிறோம் ஆனால் எனக்கு அது மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கு. நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதான் எனக்கு ஃபஸ்ட்டு தாட் வந்து இந்த காரில் நம்ம போகணும் ஆனால் எண்ணம் வந்துச்சு. ஆனால் அப்போ சாப்பிட்றதுக்கு கஞ்சி கூட கிடையாது. அந்த நேரத்தில் அந்த நினைவுகள் வந்து எனக்கு இருந்தது. ஆக்சுவலாக சார் நீங்கள் பள்ளி படிப்பு படிக்கிறப்பயே மரத்தில் ஏறி மேல் படிப்பு படிச்சிருக்கீங்க சார். அதாவது ஒரு பக்கம் ஒலிம்பிக்கு ரஷ்யாவுக்கு போயிருக்காங்க, இன்னொரு பக்கம் கிராமத்து மக்களுக்கு ரயிலே ஏறவே தெரியாது. அந்த அளவுக்கு முரண், ஒரு அழகிய முரணே உங்கள் கிராமத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அப்பாவுடைய நினைவுகள் நிறைய விஷயங்களை நீங்கள் இன்னமும் சுமந்துட்டே இருக்கிறீங்க. அப்பா சொன்ன விஷயங்கள்ல இன்னமும் ரொம்ப வீரியமா நீங்க எதெல்லாம் கடைபிடிச்சிட்டு இருக்கீங்க? அப்பா சொன்ன விஷயங்கள்லாம் என்னென்ன? இப்பவும் அப்பா சொல்லதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பா சொல்ற வார்த்தையை வச்சா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் இங்க இருந்து ஸ்கூலுக்கு டெய்லி நடந்து போகும்போது எங்க அப்பா கூட கூட்டு போவாங்க. கூட்டு போகும்போது எனக்கு நிறைய கதைகள் சொல்லியிருக்காங்க. நிறைய கதைகள். இப்படி எனக்கு வந்து எல்லாமே ஞாபகம் இல்லை. அந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் இன்னும் பசுமரத்தாணி மாதிரி அப்படியே இருக்கு. அப்பா சொன்னது என்னன்னா, எந்த காலத்தை கொண்டும் நீ வந்து நீ வேலை செஞ்சு உன்னுடைய காலில் நீ நிற்கணும். அப்பா சொன்னது. அடுத்தவங்க பணத்துக்கோ நிலத்துக்கோ ஆசையே படக்கூடாது. இது ஒன்று. அடுத்தது வந்து சிக்கனமாக இருக்கணும். செலவுங்கிறது வந்து தேவையில்லாத செலவே பண்ணக்கூடாது. அப்பா நேர்மை, அதே மாதிரி வந்து வரவுக்கு மீறி செலவு செய்யக்கூடாது அப்படின்னு. நான் ரொம்ப அப்போ நீங்கள் ரொம்ப வறுமையில் நீங்கள் வாழ்ந்தீங்க, ரொம்ப சிக்கனமாக வாழ வேண்டிய சூழல் இருந்தது. இப்போ நீங்கள் ஒரு பெரிய உயரத்தில் இருக்கிறீங்க, இன்னமும் அப்படி சிக்கனமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அது சரின்னு நினைக்கிறீங்களா? அது 100க்கு 100 சரின்னு சொல்கிறேன். நீங்கள் சொன்னீங்க நான் பெரிய உயரமாக இருக்கேன். பெரிய உயரமான ஒன்றுமே இல்லை. சாதாரண லெவல்லேருந்து இந்த அளவுக்கு என்ன பாதுகாக்கக்கூடிய அளவு தான் வளர்ந்துருக்கேன். மிகப்பெரிய வளர்ச்சியெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் என்ன அந்த நினைவுகளோடு தான் இருக்கேன். அனாவசியமான செலவு எனக்கு வந்து அது எப்பவும் கூட பிடிக்காது. ரொம்ப கடுமையாக உழைக்கிற விவசாயியாக இருந்ததுனால நீங்களும் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக ஆகலை. அது ஏன் அப்படின்றது, ஏன்னா இவ்வளவு தூரம் அப்பாவினுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் மதிப்பு கொடுக்குற நீங்கள் ஏன் ஆகலை, இந்த துறைக்கு ஏன் வந்தீங்கன்றதெல்லாம் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் சார். இந்த பேசும் தலைமை நிகழ்ச்சியில் ஒரு திருமண அழைப்புதல் சார்ந்த இந்த துறையில் நம்ம பயணிச்சுட்டு இருந்தாலும், இவர் ஆரம்ப காலத்தில் நிறைய ஒரு பஞ்சர் கடையிலிருந்து விறகு விற்கிறதுலேருந்து ஏராளமான தொழில்கள் எல்லாம் செஞ்சு தான் இந்த துறைக்கு வந்து காலடி எடுத்து வைத்திருக்கிறார். இந்த பயணத்தில் அவர் அடைந்த அனுபவங்களைத்தான் பேசும் தலைமை உங்களுக்கு தர விரும்புகிறது. ஏன் இவர் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஆகலை, ஏன் இந்த துறைக்கு வந்தார் தெரிந்து கொள்ளலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்கள். பேசும் தலைமை.